என்ன இவரு தனியா நின்று என்னமோ யோசிச்சுட்டே இருக்காரு. சரியா யார்கிட்டயும் பேசவும் மாட்டேங்கிறாரு. என்னாச்சு கார்த்திக்கு? கார்த்திக், என்ன கார்த்திக், எதை யோசிச்சுட்டே இருக்கீங்க? வீட்டுல தாத்தா பாட்டி எல்லாம் இருக்காங்க. ஆனா நீங்க ஒருத்தருக்கிட்டையும் அதிகமா பேச மாட்டேங்கிறீங்க. அமைதியா இருக்கீங்க, தனியா இருக்கீங்க. கிறிஷ் கூட சொல்லிட்டு இருந்தான். தேவா, நான் சொல்றேனே தப்பா நினைக்காதீங்க. நீங்க உண்மையிலேயே ரொம்ப பாவம். கிறிஷ், என்ன சொல்றீங்க நீங்க? ஏன் திடீர்னு இப்படி சொல்றீங்க? ஆமா தேவா, கிரிஷ் அவங்க சித்திய கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கல. உங்க அக்கா வெண்ணிலா இங்கதான் இருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க அப்பா கூட உங்க மாமா பேசுனது எனக்கு நல்லா தெரியும். உங்க சித்தி உங்க தாத்தா முன்னாடியும் உங்க முன்னாடியும் உங்க அப்பாவை ஏத்தி விட்டது எனக்கு தெரியும். பாவம், உங்க அக்கா உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்சவங்க. சந்தோஷ் ரொம்ப நல்லா அவரை பாத்துக்கிறாங்க. ஆனா நீங்க உங்க சித்திட்ட இப்படி கஷ்டப்பட்டுட்டே இருக்கீங்க. உங்க விருப்பத்துக்கு நீங்க எதுவுமே பண்றதுக்கு இல்ல. ஆனாலும் உங்க அப்பா விட்டு கொடுக்காம இருக்கீங்களே. உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு தேவா. கார்த்திக், உங்களுக்கு தெரியாது. நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். எங்க சித்தி என்ன சுத்தமா கண்டுக்கவும் மாட்டாங்க. என்னையும் வெண்ணிலாக்காவையும் ரொம்ப அடிப்பாங்க. கிருஷ்ணா மேல மட்டும்தான் ரொம்ப பாசமா இருப்பாங்க. ஆனா இதெல்லாம் அப்பா திருப்பியும் கேட்க முடியாது. அப்பா பாவம் உண்மையிலேயே. கேட்டாலும் சித்தி தப்பு செஞ்சதுக்கு தானே திட்டுறேன், என் பிள்ளைகளா இருந்தா நான் திட்டாமையா இருப்பேன்னு சொல்லும்போது அப்பா பேசாம போயிடுவாரு. தேவா, அழாதீங்க நீங்க முதல்ல. ப்ளீஸ் தேவா, நீங்க முதல்ல அழாதீங்க. கண்ணை தொடைங்க. இப்படியே நீங்க அழுதுட்டே இருங்க. நான் உங்க அக்காவை கூட்டிட்டு போய் காட்டலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீங்க இப்படி அழுதுட்டே இருந்தீங்கன்னா நான் எப்படி கூட்டிட்டு போய் காட்ட முடியும்? என்ன சொல்றீங்க? நிஜமா எங்க அக்காவை கூட்டிட்டு போய் காட்ட போறீங்களா? கார்த்திக், உண்மையாவா சொல்றீங்க? கிருஷ்ணன் நம்ம கூட வரானா? சொல்லுங்க கார்த்திக், நிஜமா சொல்றீங்களா? அட தேவா தேவா, என்ன கொஞ்சம் பேச விடுறீங்களா? நீங்களும் நானும் தான் போறோம். உங்க அக்கா உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல, அதுக்காக தான். அது மட்டும் இல்ல, இந்த சாரில நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க்ஸ் கார்த்திக். சரி, நான் போய் அப்பாட்ட தாத்தாட்ட எல்லாம் சொல்லிட்டு வந்துடுறேன். போய் அக்காவை பார்த்துட்டு வரேன்னு அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. தேவா, ஒரு நிமிஷம் நில்லுங்க. சொல்லுங்க கார்த்திக். தேவா, நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. அது எல்லாத்துட்டையும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அது எனக்கு புரியுது. ஆனா இது சரியான சூழ்நிலை இல்ல. இப்ப நீங்க போய் சொன்னீங்கன்னா, தேவையில்லாம உங்க அப்பாக்கு தெரிஞ்சுன்னா பெரிய சண்டை வரும். அதுக்காக தான் சொல்றேன். நீங்க யாருக்கிட்டயும் சொல்ல வேண்டாம். வாங்க, நம்ம போயிட்டு வந்துருவோம். என்னாச்சு? என்ன திடீர்னு சோகமாயிட்டீங்க? இல்ல கார்த்திக், நான் அப்பாட்ட சொல்லாம எதுவும் செஞ்சதில்ல. அதான். இங்க பாருங்க தேவா, உங்க அப்பாட்ட நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அவர்கிட்ட இப்ப நீங்க போய் சொன்னீங்கன்னா, இப்ப அவர் கண்டிப்பா வேண்டான்னு தான் சொல்லுவாரு. அதனால தான் சொல்றேன். நீங்க அத பொறுமையா சொல்லுங்க. ஒரு நாள் அவரும் புரிஞ்சுக்குவாரு. என்னாச்சு தேவா? கார்த்திக், சித்தி வந்திருக்காங்க. ஓஹோ! நாங்க பேசுறத ஒட்டு வேற கேக்குறீங்களா? இங்க பாருங்க தேவா, நான் சொல்றேனே தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க சித்தி உங்க அம்மா மாரி. அவங்கள நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். அவங்க எது செஞ்சாலும் உங்க நல்லதுக்கு தான் செய்வாங்க. நீங்க ஏன் அவங்கள புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? அட, இந்த பையனை பத்தி நாம தான் தப்பா புரிஞ்சுட்டு இருந்திருக்கோம். நம்மளை பத்தி இந்த பொண்ணுகிட்ட எடுத்துதான் சொன்னான். சரி, சித்தி போயிட்டாங்க. வாங்க போய் அக்காவை பார்த்துட்டு வந்துடலாம். சரி வாங்க போலாம். இந்த பொண்ணு சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் எவ்ளோ சந்தோஷப்படுறா. பாவம். இவ எவ்ளோ கஷ்டத்த தான் இன்னும் எத்தன வருஷத்துக்கு தான் அனுபவிப்பான்னு தெரியல. கடவுள் அவளுக்கு இனிமேலாவது நல்ல வாழ்க்கைய குடுக்கணும். கார்த்திக், சீக்கிரம் வாங்க. ஆ, இதோ வந்துட்டேன். கனி, அழாதம்மா. ஏதா இருந்தாலும் பார்த்துக்கலாம். உங்க அண்ணன் ஏன் இப்படி நடந்துக்கிறாருன்னு எனக்கு சுத்தமா புரியல. ஆனா உங்க அண்ணன் காரணம் இல்லாம எதையும் செய்ய மாட்டாரு. அண்ணி, அண்ணன் என் மனசை புரிஞ்சுக்காம எதுவுமே பண்ண மாட்டான். ஆனா இப்போ அம்மா
அம்மாக்கு சப்போர்ட் பண்ணும்போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஒருவேளை நான் இந்த பையனையே கல்யாணம் பண்ணிக்கிற சூழ்நிலை வந்தா நான் என்ன பண்றது? அப்ப நான் சஞ்சயை மறந்துடவா? நீ கவலைப்படாத, எல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோ. கண்டிப்பா எல்லாம் மாறும். என் மருமக வாயை திறந்து இன்னைக்குதான் உருப்படியா பேசியிருக்கா. இங்க பாருமா கனி, எல்லாம் கொஞ்ச நாள் தான். கொஞ்ச நாள் கஷ்டமா இருக்கும். அப்புறம் உனக்குன்னு ஒரு சந்தோஷமான குடும்பம் கிடைக்கல, இதெல்லாம் மறந்துட்டு நீ சந்தோஷமா இருப்ப. அம்மா உன்னோட சந்தோஷத்தை பத்தி மட்டும்தான் யோசிப்ப. அம்மா, நீங்க எதை மனசுல வச்சுட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க இப்படி எல்லாம் பண்ண மாட்டீங்கல்ல? இங்க பாரு கனி, தேவையில்லாம மத்ததெல்லாம் பேச வேண்டாம். இந்த பையனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. குடும்பம் நல்ல குடும்பம். அதை தாண்டி அவங்க உன்னை புள்ள மாதிரி வச்சு பாத்துக்குவாங்க. இதுக்கு மேல நான் என்ன எதிர்பார்க்க போறேன்? அந்த மாதிரி குடும்பத்துல என் பொண்ணு போய் வாழ்ந்தாதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். அத்தை, கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணலாம்ல? இன்னும் கொஞ்ச நாள் போய் கல்யாணம் பண்ணா கிடக்குது. இப்போ என்னத்த அவசரம்? பாத்தியா, இப்பதான் உன்னை பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருந்த, அதுக்குள்ள வந்து மூக்குடைச்சுக்கிற. இல்லத்த, அது வந்து இங்க பாரு, முடிஞ்சா அவளை சமாதானப்படுத்தி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிற வழிய பாரு. இல்லாட்டி பேசாம எதாச்சும் ஒரு ரூமுக்கு போ. மத்ததெல்லாம் நானே பாத்துக்கறேன். ஐயோ, நான் சொல்ல வந்த விஷயத்தை விட மத்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். கனி, மாப்பிள்ள உனக்கு அப்படியே முடிச்சு ஃபோன் பண்ணிட்டே இருக்காராம். எடுத்துதான் பேச. இது என்ன லூசா? இவளே கல்யாணம் வேண்டான்ட்டு இருக்கா. இதே பார்த்து முடிவு பண்ணுச்சு. இப்போ மாப்பிள்ளை இங்க ஃபோன் பண்ணி பேசுங்குது. ஐயோ, என் மாமியாருக்கு வர வர பைத்தியம் பிடிச்சிக்கிச்சு போலயே. என்னடி மொனவர? ஆ, 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 அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. நான் கனியை தான் சமாதானப்படுத்திட்டு இருந்தேன். சரி சரி, ஒழுங்கா அவளை சமாதானப்படுத்தி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிற வழியை பாரு. ஆ, சரி அத்தை. ராகுல், உங்க அண்ணன் என்ன பண்றாரு? ஃபோன் பண்ணி கேட்டீங்களா இல்லையா? திடீர்னு உங்க அம்மாக்கு இது கால் பண்ணாங்கன்னு வைங்க, நம்ம வசமா மாட்டிக்குவோம். ஐயோ, அம்மா தான் கால் பண்றாங்க. பிந்து, நீ என்ன இடத்துல வாய் வச்சோ தெரியல. எங்க அம்மா நீ சொன்ன மாதிரியே கால் பண்றாங்க. எடுத்து பேசுங்க. பேசினாதானே என்ன ஏதுன்னு தெரியும். நீங்க இது வாய உளறி வச்சிடாதீங்க. உங்க அம்மாட்ட பொறுமையாவே பேசுங்க. ஹலோ அம்மா, என்னம்மா? நான் எப்போ கூப்பிட்டாலும் உங்க ஃபோன் பிஸினே வருது. நீ எப்படா எனக்கு கூப்பிட்ட? நான் தான் காலையில இருந்து உனக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். பிஸி பிஸினே வருது. எனக்கு தெரியல, ஒருவேளை நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கும். உங்க அண்ணன் கிட்ட பேசி 2 நாள் ஆச்சுடா. போனை குடுறா, நான் உங்ககிட்ட 2 வளம் பேசிக்கிறேன். என்னடா, உங்க அண்ணன் என்ன பக்கத்துல இருக்கானா? அவனும் ஃபோன் பண்ண மாட்டேங்கிறான். நான் ஃபோன் பண்ணாலும் பேச மாட்டேங்கிறான். என்னடா நடக்குதுங்க? அது அம்மா, அம்மா. மாமாவும் அக்காவும் வெளியே போயிருக்காங்க. வரக்கு கொஞ்சம் லேட் ஆகும் சொல்லுடா. என்னடா அம்மா அம்மான்னு இழுத்துட்டு இருக்க? நீ போனை கொடுப்பியா மாட்டியா? அம்மா, அண்ணனும் அண்ணியும் கொஞ்சம் வெளியே போயிருக்காங்கம்மா. வரக்கு கொஞ்சம் லேட் ஆகுன்னு சொல்லிட்டு போனாங்க. வந்ததும் கூப்பிட சொல்றேன். அது என்னடா உங்க 2 பேர்த்தையும் விட்டுட்டு போறது? என்ன பழக்கம் அது? அம்மா, நாங்க என்ன சின்ன குழந்தையா? நாங்க பாத்துக்கிறோம். அண்ணன் வந்தோடனே உங்களை கூப்பிட சொல்றேன். சரி, வச்சிரவா? ம். சப்பா, நல்ல வேலை பிந்து, நான் தப்பிச்சிட்டேன். ஏங்க, இன்னைக்கும் நீங்க வரலையா? இன்னைக்கு நீங்க வருவீங்க நான் பார்த்துட்டே இருந்தேன் தெரியுமா? தேனு, வரேன் தேனு. நாளைக்கு கண்டிப்பா நான் உன்னை பார்க்க வரேன். உனக்கு உடம்பு எப்படி இருக்கு? நாளைக்கு ஒருக்கா செக்அப் போயிட்டு வந்துருவோமா? சரிங்க, நான் சும்மா தான் கேட்டேன். உங்களை பார்க்கணும் போல இருந்ததா, அதான். உடம்பெல்லாம் நல்லா இருக்கு. இப்பவே எதுக்கு செக்கப் போகணும்? டாக்டர் தான் 5 நாள் கழிச்சு வர சொன்னாங்கல்ல. இப்பதான் 1 வீக் ஆயிருக்கு. இன்னும் 1 வீக் கழிச்சு அப்புறம் போய்க்கலாம். தேனு, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நாம போய் ஒருக்கா செக்அப் பண்ணிட்டு வந்துடலாம். ம். இன்னும் அதெல்லாம் முடியாது. கண்டிப்பா போறோம். நாளைக்கு போயிட்டு நாம எங்காலும் வெளியே சாப்பிட்டு வரலாம். சரியா? அப்ப சரி. ஆனா எனக்கு பிடிச்சதா வாங்கி தரணும்.
இல்லாட்டி நான் கண்டிப்பா வர மாட்டேன். சரிடி பொண்டாட்டி, உனக்கு பிடிச்சதை நான் வாங்கி தரேன். அப்ப ஓகே. கார்த்திக் வேண்டாம், வீட்டுக்கு போயிடலாம். நம்ம தாத்தாவுக்கு இது கூட்டிட்டு வரலாம். அப்பதான் தேவையில்லாம பிரச்சனை வராது. இங்க பாருங்க, நீங்க இப்படியே பயந்துகிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் பயந்துகிட்டு தான் இருக்கணும். தைரியமா முடிவெடுக்க பழகுங்க தேவா. அக்கா, மாமா, எங்க வீட்டுல ஒருத்தரையும் காணோம். அக்கா, தேவா, என் தங்கம், என் செல்ல தங்கச்சி வந்துட்டா என்ன பாக்குறக்கு. ஏண்டி, அக்காவை பாக்குறக்கு உனக்கு இவ்வளவு நாள் ஆயிடுச்சா? அக்கா உன்னை பாத்திர மாட்டான்னு ஏங்கிட்டே இருந்தேன். தம்பிக்கு தான் என் மேல கோவம், உனக்குமா என் மேல கோவம்? அக்கா, எனக்கு என்னக்கா உன் மேல கோவம்? எனக்கு உன் மேல எந்த கோவமும் கிடையாது. உனக்கு தான் தெரியும்ல, அப்பாவை மீறி என்னால வர முடியல, அவ்வளவுதான். அதுக்காக உன் மேல பாசம் இல்லைனால ஒண்ணு இல்லக்கா. அப்பாவுக்கு உன் மேல பாசம் இருக்கு, ஆனா கோவம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு, அவ்வளவுதான். கோவம் சரியானதும் நானும் அப்பாவும் உன்னை அடிக்கடி பார்க்க வருவோம். அக்கா, உன்னை பார்த்ததுல எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? கார்த்திக் தான் என்னை ஃபோர்ஸ் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்தாரு. நான் கூட பயந்துட்டே இருந்தேன், எங்க உன்னை பார்க்காம போயிடுவானு. நல்ல வேலைக்கா. எனக்கு தெரியும் என் தங்கச்சி என்னை பார்க்காம போக மாட்டானே. கண்டிப்பா நீ என்னை தேடி வருவேன்னு நான் நினைச்சிட்டே இருந்தேன். ஆனா அது இவ்வளவு சீக்கிரத்துல நடக்குன்னு எனக்கு தெரியாதுடா. கார்த்திக், ரொம்ப தேங்க்ஸ். உங்களாலதான் என் தங்கச்சி இவ்வளவு தைரியமா என்னை பார்க்க வந்திருக்கா. என்ன சீனியர், என்கிட்ட நீங்க பேச மாட்டீங்க போல. நான் பேசுவேன், ஆனா உன் ஃப்ரெண்டு பேசாம நீ என்கிட்ட பேச மாட்டியே. அதனாலதான் நானும் அமைதியா இருந்துட்டேன். அங்க மாமா கிருஷ் எல்லாம் எப்படி இருக்காங்க? சீனியர், அங்க எல்லாம் நல்லா இருக்காங்க. நீங்க வந்து தாத்தா ஒருக்கா பார்த்துட்டு வாங்க. தாத்தா ரொம்ப மனசுடைஞ்சு இருக்காரு. அவர் உங்களை பாத்திர மாட்டோமா, பேத்தி இங்க கூட்டிட்டு வர மாட்டோமான்னு ஏங்கிட்டே இருக்காரு. நீங்க அங்க வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ஆனா அப்பா அதுக்கு சரின்னு சொல்லணும்ல. நாம எல்லாம் பேசுறதுக்கு நல்லாதான் இருக்கு கார்த்திக். அந்த பிரச்சனையே என்கிட்ட விடுங்க. நானும் தேவாவும் நீ எல்லாத்தையும் பாத்துக்குவோம். சரிதானே தேவா? ம், சரிக்கா. நான் உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் கிளம்புறேன். இவ்வளோ நேரம் காணானா அப்பா என்ன தேட ஆரம்பிச்சிருவாரு. சித்தி உடனே என்ன வலை வீச ஆரம்பிச்சிருவாங்க. அக்கா, நான் போயிட்டு வரேன். தேவா, வாங்க, லேட் ஆயிடுச்சு. நாம இன்னொரு நாள் பொறுமையா வந்து பாத்துக்கலாம். ம், சரிங்க கார்த்திக். அக்கா, நான் போயிட்டு வரேன்க்கா.